அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்தி யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நார்மலாக ஜாதகத்தில் ஜோசியக்காரங்க நார்மலாக என்ன சொல்லுவாங்க, ஜோசியம் பார்க்குறவங்க பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லக்னத்துலேருந்து எண்ணி வர 12ஆம் இடம், இந்த 12ஆம் இடத்துல கேது இருந்தால் முக்தி, அடுத்த ஜென்மம் கிடையாது, மறுபிறப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன்னா நம்மளோட இப்போ நார்மலாக நம்ம கூட இருக்கோம், நம்ம ஜாதகத்திலே சில பேருக்கு பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல கேது இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு 1000 ஆசைகள், வன்மம், கோபம், தாபம், இது மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. முக்தி யாருக்கு கிடைக்கும்னா 3 நபர்களுக்கு கிடைக்கும். அது யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பிறந்த குழந்தை ஒரு 6 மாதத்துக்குள்ளேயோ இல்லை 1 வருஷத்துக்குள்ளேயோ அவங்களுக்கு பேச்சு வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன உலகம்னா என்ன ஒன்றுமே புரியாத ஸ்டேஜில் இருந்து போயிடுறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு முக்தி கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஞானிகள் மகான்களுக்கெல்லாம் முக்தி கிடைக்கும். அவங்க ஞானிகள் மகான்கள் எல்லாத்தையுமே பற்றட்டு உலகத்தில் எல்லாத்தையுமே சமமாக பார்த்து, இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்த்து, எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்து, எதுவுமே இந்த உலக வாழ்க்கை இன்பம் இதெல்லாம் மாயை அப்படின்றத புரிஞ்சு அவங்க சன்னியாசியாக போகிறாங்க பார்த்திங்களா. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு முக்தி கிடைக்கும். ஏன்னா அவங்க பற்றற்று உலகத்துக்காக தன்னை தியாகம் பண்ணிட்டு போயிருக்காங்க. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளேயே கூட இருப்பாங்க. சில பேர் ஞானின்ற பேரில் சன்னியாசம்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்க. சன்னியாசம்லாம் வாங்கலைனாலும் குடும்பத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருந்துட்டு தன்னோடைய சுக துக்கங்களெல்லாம் மறந்து அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுக்குன்னு பார்த்தா ஆசைகள், கனவுகள், லட்சியம் எதுவுமே இருந்திருக்காது. எல்லாமே இறைவன் தான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. சில ஞானிகள் யோகம் யானம்லாம் பண்ணி இந்த உலகத்துக்காக, அதாவது லோகக்ஷேமத்துக்காக பண்ணுறவங்க இவங்க ஞானிகள். அவங்களும் பற்றற்று தான் இருப்பாங்க. ஆனால் மற்றவங்களுக்காக செய்கிறவங்க ஞானிகள். ஆனால் சில பேர் குடும்பத்தில் இருப்பாங்க, தனக்காக எதுவுமே எந்தவித ஒரு ஆசையும் இருக்காது, பாசம் இருக்காது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கோம், நம்ம இந்த வீட்டில் இருக்கோம், இவங்களுக்கு செய்ய வேண்டியது நமக்கு தன்னுடைய கடமைகளை மட்டும் செஞ்சுட்டு எந்தவித பற்றும் இல்லாமல் எல்லாத்தையும் சுக துக்கம், அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்கும், ஆனால் எனி டைம் பார்த்தா சிரிச்ச மாதிரியே தான் இருப்பாங்க, நார்மலாக இருக்காங்க. ஏன் கடவுள் பக்தி கூட இருந்திருக்காது அவங்களுக்கு, ஆனால் தன்னுடைய கடமையை செஞ்சுட்டு ரொம்ப சாஃப்டாக அமைதியாக இருந்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் முக்தி கிடைக்கும். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் முக்தி கிடைக்குமே தவிர 12ஆம் இடத்துல கேது உட்காந்துட்டா முக்தி கிடைக்குமானா கிடைக்காது. முதல் விஷயம், முக்தி கிடைக்கணும், இல்லை நம்மளே ஞானியாகி நம்மளே கடவுள் ஆகணும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னா முதல்ல எல்லா உயிர்களையும் ஒரே மாதிரி பார்க்கணும். நம்ம குடும்பம் அடுத்த எல்லாத்தையுமே சுக துக்கங்களை ஒரே மாதிரி பார்க்கணும். எது நடந்தாலும் எல்லாமே நல்லதுன்ற மாதிரி பார்க்கணும். அதாவது கர்ம வினைகள், பாவம் புண்ணியம் ரெண்டுமே 0வில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாராலையும் இருக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் முடியும். முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு யாராவது தப்பு செஞ்சுட்டா கூட முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நல்லது செய்ய நம்ம பார்க்கணும். கர்மா 0வில் தான் இருக்கணும். புண்ணிய கணக்குலையும் வந்துடக்கூடாது. புண்ணிய கணக்கில் அடுத்த ஜென்மம் எடுத்தாகணும். நம்மளோட செஞ்ச புண்ணியத்தை கழிக்கிறதுக்காக நம்ம அடுத்த ஜென்மம் எடுத்தாகணும். அதுவே பாவம் செஞ்சால் பாவத்தை கழிக்கிறதுக்காக நம்ம எடுத்தாகணும். ஸோ நம்ம ரெண்டுமே எதுவுமே எது செஞ்சாலும் உங்களுக்கு கடவுளோடைய அர்ப்பணித்து செஞ்சிடணும். நம்ம ஏதோ நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ, சிவார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிவிட்டு அவங்க கடவுள் மேலே செஞ்சுட்டு அவங்களுடைய தூதுவனாக நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு மட்டும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஜென்மம் கிடையாது. அதே மாதிரி உலகத்தில் இருக்க அத்தனை உயிர் ஜீவராசியும் எல்லாமே நம்மளோட கலந்தது தான், எல்லாமே கடவுளோட படைப்பு தான். ஸோ எல்லாருக்கிட்டேயும் ஒரே மாதிரி நல்ல விதமாக நடந்துக்கணும். இதுக்கு முதல்ல நம்ம தயார் பண்ணிக்க வேண்டியது, கோபத்தை ஃபஸ்ட்டு விட்டுடணும். 2வது ஆசைகளை விட்டுடணும். விடணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாத்தையுமே எல்லாமே நம்மளுதுன்னு பார்த்தாலே போதும். இந்த உலகம் கடவுள் படைப்பு, கடவுளை நம்ம வணங்குறோன்னா கடவுளுடைய ஒவ்வொரு படைப்பையும் நம்ம வணங்கினாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாயிடும். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய.